ஓகே நல்லா போய்ட்டுருக்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிடுச்சா பலா? வேணாம் ஆயிடுச்சுண்ணே. இடிஎஸ்எஸ்ண்ணே. இடிஎஸ்எஸ்ல? ஆமாம். TN63 2 வெரிஃபிகேஷன் கேட்குது. ஃபோன் அங்கே இருக்கு. அடுத்த தடவை இது பண்ணிடுவோம். அடுத்த லைவ் போட்டுடலாம். இடிஎஸ்எஸ் அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த லைவ் அதில் போடும். Last ball, last ball. ஓகே வேணா வருதா? இந்த ஒரு ரன் தானே போச்சு. ஓகே அது போதும். நீங்கள் உங்களுக்கு லைவ் போகணுன்னு சொன்னால் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டுருங்க. இல்லை நமக்கு லைவ் சார், சும்மா சின்ன சின்ன பிட்டாக தான் எடுக்கணும். வீடியோ ஓனர் எடுக்கும் போது இடம் பண்ணுறேன். ரைட் வேணா நம்ம ஃபுல்லாக போட்டுருந்தோம். சரி சரி. பவுலர் நேமு இது வேற மியான்னு நிறுத்திட்டு இருக்கு. இல்லை ஏய் செந்தி செந்தி ஒரு ரன் தானே போச்சு ஃபர்ஸ்ட் ஓவரு. ஸ்டோர் ஆகிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுதா? ஸ்டோர் ஆகிட்டு அப்புறம் அப்லோட் பண்ணுதா கேட்டா? இல்லை லைவ் அப்படியே போயிட்டு ஹீரோஸ்லேருந்து அப்படியே அப்லோட் ஆயிடும் சார். ஸோ அதுலேருந்து போகுதா? ஹீரோஸ் தனியாக காசு. ஹீரோஸ் தனியாக காசு. அதாவது நம்ம தனியாக எடுத்தோம்னா நமக்கு இது வர ஸ்கோர் கார்டு வராது இல்லை. அதை சேர்ந்து வரும். அதுக்காண்டி தான் கிரிக்கெட் தான் கட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி சரி. இல்லைன்னா ஸ்கோர் கார்டு வராது. ஸ்கோர் கார்டு இல்லாமல் பார்த்தா ஒன்றுமே தெரியும். தான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும். சரி சரி. நம்ம சேனல் இருக்குது, அதில் வந்து இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் வேணும். சரி சரி. அது வந்த பிறகு நம்ம சேனல் இவர் வேறு சேனல் வச்சுருக்காரு. சும்மா எல்லாரும் சரி சரி நம்ம தாண்டி நம்ம இது சரி சரி. ஸ்கோர் போர்டு போய் யார்கிட்ட ஒரு ஃபோன் மட்டும் கொடுங்க. கமெண்ட்ரிக்கு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிறேன். சரி ராகுல் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுறா அண்ணன்ட்டா ஸ்கோருக்கு. யார்கிட்டாச்சும் ஒரு ஃபோன் கொடுங்க ஸ்கோர் பார்க்க. ஹாய் இந்த டீமோட நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச். டீம் 63 சிடிசி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் விக்கெட் வேற விட்டோம். அது ஸ்கோர் பண்ணல. அதை எப்படி பார்க்க முடியும்? அதான் லைவ் போயிட்டு இருக்குல்ல.
ஆனால் கேச்சர் நேம் ஸ்கோர் கார்டு இப்படியே வந்துருங்கண்ணே. யூனிஸ் கேச்சர் நேம் பரத். ஒரு விக்கெட் போயிடுச்சு. ரெண்டாவது விக்கெட்டு 1 டவுனில் பாபு ஒரு நல்ல டிஃபெண்டர் பேட்ஸ்மேன். எந்த அளவுக்கு விக்கெட்டை இழுத்து பிடிக்கிறாரோ அதே அளவுக்கு பால்ஸை டாட்டும் வாங்காமல் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் விக்கெட் கேப்டன் கார்த்தி அவுட் ஆகி வெளில போகிறாரு. சிடிசியோட TN63 ஃபஸ்ட்டு மேட்ச் இது. மதுரை மாவட்டம் திருவாரூர் பக்கத்தில், வேப்படப்புக்கும் திருவாரூருக்கும் பக்கத்தில் அந்த லொக்கேஷனில் தான் இந்த கிரவுண்டு. புது கிரவுண்டு எங்களுக்கு. இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு திருவாரூர் பக்கத்தில் தான் இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்கு. TN63 சிடிசி ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஆல்ரெடி சிடிசி வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி டார்கெட் வச்சுட்டாங்க. அதில் லைவ் போட முடியல. செகண்ட் பேட்டிங் எங்களோட டீமோட பேட் மட்டும் லைவ் போட்டுட்ருக்கு. நல்ல பால். பாரதி 3-4 டாட் பால் போட்டிருக்காரு. ஒரு 4 கொடுத்தாலும் நல்ல ஓவர் தான். நல்ல ஒரு பெரிய விக்கெட் வேறு எடுத்திருக்காரு எங்கள் டீமோட கேப்டன். நல்ல பால். இதோட இந்த ஓவர் முடியுது. $179 ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிடிசி. 180 எங்களோட டார்கெட்டு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ரன், ஒரு விக்கெட்டு. நல்ல விக்கெட் எடுத்துருக்காங்க. பாபு பார்த்தி பார்ட்னர்ஷிப். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தி, நான் ஸ்ட்ரைக்கில் பாபு. ஓவர் போட வந்திருக்கிறது சந்தோஷ். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓவர் அவர் தான் போட்டிருக்காரு. 1 ரனில் போட்டிருக்காரு. நல்ல ஓவர். 25 ஓவர் மேட்ச்சு. 150 பாலுக்கு 180 ரன் அடிக்கணும். அடிக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான், பெரிய டார்கெட்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம மேட்சை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது பேட்டிங் கையில் தான் இருக்குது. விக்கெட்டை விடாமல் எடுத்துகிட்டு போகணும். நல்ல பால், டாட் பால். ஓவர் த்ரோ கிடைக்குமான்னா கிடைக்கல. பார்த்தி ஸ்ட்ரைக்கில். பார்த்தி வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எங்கள் டீமோட. அவ்வளோ சீக்கிரம் ஒரு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துட மாட்டார். நல்ல பால், நல்ல ஒரு லென்த்தில் போட்டு. பவுலர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பவுலர்ஸோட ஹோம் கிரவுண்ட் இது. எங்களுக்கு தான் இது நியூ கிரவுண்ட். அதனால் பால் எப்படி போட்டால் எப்படி போகும் அப்படிங்கிறது எல்லாமே பவுலர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபீல்டும் நிப்பாட்டி ஒரு பால் போட்டுட்ருக்காரு. இல்லை, தேர்ட் மேனில் ஒரு ஆள், பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு ஆள், லாங்கில் டீப்பில் நிற்கிறாங்க. நல்ல பால், லெக் சைடில் போன பால். அவுட்டுக்கான அப்பீல், ஆனால் அவுட் இல்லை.
ஒரு ரன் மட்டும். பைஸில் ஒரு ரன் கிடைக்கும். ஸ்ரீ கலாட்டா வீடியோஸ் நீங்கள் இப்போ நான் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஆக்சுவலாக இப்போ தான் நான் 3 ஓவர் போட்டேன், ஒரு விக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாஸ் பவுலர்ஸே ஓவர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நான் 3 டவுன் இல்லைன்னா 4 டவுனில் பேட்டிங் இறங்குவேன். நான் பேட்டிங் இறங்கும்போது வீடியோக்கு யாரையாச்சும் மாற்றி விட்டுட்டு உள்ளே இறங்கணும். 2 டவுனுக்கும் 3 டவுனுக்கும் ஒரு ஆள் இறங்கியிருக்காங்க. நான் 4 டவுனில் இறங்குவேன். நல்ல பால், லென்த் பால் விழுகிற எல்லாமே லென்த் பாலாக விழுகுது. பேக்வர்ட் பாயிண்டில் போயிருக்கேன், அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதான் ஃபஸ்ட் ஓவர்லேயே போட வேண்டிய லைவு. ஸ்கோர் கார்டு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துல, ஸ்கோர் கார்டு வர மாட்டேன்ருச்சு. அப்புறம் லிங்கை மாற்றி எடுத்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் தான் லைவ் ஆன் பண்ணேன், இல்லைனா ஃபஸ்ட்லேயே போட்டிருப்பேன். சந்தோஷ் நல்ல பால். இந்த மேட்ச்சில் நல்ல எக்கனாமியோட போட்டுட்ருக்காரு. நல்ல பவுலர். பா, நான் சொன்ன மாதிரியே ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரியே அந்த பால் பூரா லென்த்துலேயே போட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கெலாம் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ரன்னப்பும் கிடையாது. அப்படியே போய் அழகாக லென்த்தில் போட்டு பால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, கண்டினியூஸாக ஒரு பவுலர்ஸ் வந்து லென்த்தில் போடுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ப்ராக்டிஸ் வேணும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறையா மேட்ச் ஆடி இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த லென்த்து பால்லாம் வந்து போடவே முடியும். அவர் இது வரைக்கும் போட்ட எல்லா பாலுமே லென்த்லேயே தான் போடுறாரு. ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரெயிட்டில் நிற்கிறேன், எனக்கு லைன் தெரியும், ஆனால் லென்த்து சரியாக தெரியாது. நான் ஆவரேஜாக ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். ஓவர் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். 3 ஓவர் கம்ப்ளீட்டட். ராம்புரம் அங்கே கொடுத்துட்டு கேமராமேனுக்கு வந்துருங்க. மூணு ஓவர் கம்ப்ளீட்டு, 7 ரன், 1 விக்கெட்டு. ஸ்கோர் கார்டில் எங்களுக்கு தெரியுதுடா, நீ வாய மூடுறா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். இருந்தாலும் கமெண்ட்ரி நான் ஃபீல் பண்ணணும்ல, எதுவுமே பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் பேசிகிட்டே இருக்கணும். நான் போனதுக்கப்புறம் கேமராமேன் பேச மாட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லைவ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4வது ஓவரோட ஃபஸ்ட்டு பால். பாரதி நல்ல பவுலர். பா, லென்த்துக்கு கொஞ்சம் மேலே, ஆனால் பால் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பவுன்ஸ். ஆல்ரெடி பாபு ஒரு ஹைட்டான பேட்ஸ்மேன். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க. நான் வேலை நான் போனேன் இதுதான் அங்கே வேணாம், நான் பிரைட்னஸ் குறைச்சி வச்சுருக்கேன். அப்படி தான் ஃபோன் தாங்கும். அதனால இங்கேயே பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்கோர் கார்டு கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. கீழே கொஞ்சம் கேப் விட்டுருங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்கோர் கார்டு பூரா கரெக்டாக இருக்கும். நீங்கள் லைவில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பால் போகிற திசைக்கு இந்த அப்படியே வச்சுருங்க. பால் அடித்தோடனே ஒரு ஒய்டு வந்துட்டு பால் எங்கிட்டு போகுதோ அங்கே திருப்பிடுங்க. அவ்வளோதான், பால் விட்டாச்சு. பிரச்சனை இல்லை. ஓகே, நாட் பால்லாம் அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். பால் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுதுன்னா அங்கே போயிருங்க. ஆனால் அப்படியும் ஒய்டு வந்துட்டு அப்படி இதுவும் போகும். அப்படியும் கரெக்டாக போகும், ரொட்டேட் ஆகும். அங்கே இருக்க மாதிரி இருக்காது, காரைக்குடி மாதிரி இருக்காது. இது நல்லா இருக்கும், ஜாலியாக. இந்த இதை பிடிச்சி இப்படி திரும்பிங்கன்னா ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான். ஆமாம், மியூட் பண்ண முடியாது. மியூட்லாம் பண்ண முடியாது. மியூட் பண்ணால் உங்களுக்கு மேட்ச் பார்க்குற ஒரு இதுவே இருக்காது, அந்த ஒரு ரிதமே கிடைக்காது. அப்புறம் ஒரு மாதிரி மூணு இருக்கும். பா, நல்ல ஷாட்டு ஸ்கொயர் லெக்கில். ஃபீல்டர் அதை சேஸ் பண்ணுறாரு, பிடிச்சிருவாரா? பிடிச்சிட்டாரு. 2 ரன். இன்னும் கொஞ்சம் பலமாக அடிச்சிருக்கலாம். அவர் லைட்டாக செல்லமாக தட்டி விட்டார். அதனால் 2 ரன் மட்டும் கிடச்சிருக்கு. டீப்பில் அங்கே ஆள் இல்லை. ஆல்மோஸ்ட் ஃபீல்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆஃபில் தான் வச்சுருக்காங்க. ஒரு தேர்ட் மேனும் ஒரு டீப் பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. மிச்சம் எல்லோரும் ஆடலை. லெக் சைடில் ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் மிட் விக்கெட்டில் இருக்கார்.
அவர் தான் கிளச்சு. பேட் கட்டா ஓகே. இந்த ஓவர் முடிவிட்டு நேரம் பா. மறுபடியும் நல்ல பால், அங்கே நல்ல ஒரு கீப்பிங். ஆக்சுவலாக மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா பால் போடுறோம் அப்படிங்கிறத விட கீப்பர் வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா ரன்ஸு நல்ல விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக கீப்பர் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கீப்பர். நல்ல கீப்பர் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போகாமல் நிப்பாட்ட முடியும். அங்கே ஒரு நல்ல கீப். நல்ல பால். ஆக்சுவலாக 2 பவுலர்ஸுமே கண்டினியூஸாக அவங்களோட ஓவரில் ஒரு 4 டாட் பால் போட்டுறாங்க. போன ஓவர் சந்தோஷும் டாட் பால் போட்டார். இந்த ஓவர் பாரதியுமே நல்ல டாட் பால் போட்டுட்டு தான் இருக்கார். இந்த ஓவரோட கடைசி பால். பேட்ஸ்மேன் பாபு பா. ஐயோ எட்ஜு 4 ரன். இது பவுலரோட தப்பும் கிடையாது. எஜ்ஜி எடுத்து 30 தாண்டி போயிடுச்சு. 4 ரன். எப்படியோ டீமுக்கு ஸ்கோர் வந்தால் போதும் தானே. பார்த்துங்க நான் போய் பார்த்துட்டு சார். கட்டக்கூடாது.
பாலானே போன் வருது. சொன்னதெல்லாம் இனி நடக்கும். போனதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. நான் பார்த்தேன். கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். கேமராமேன் ஒரு சின்ன சேஞ்ச். நான் மீண்டும் சின்ன பாலா, இவ்வளோ நேரம் இருந்தது தம்பி ராம் பிரசாத். பாபுவோட விக்கெட் பெரிய விக்கெட், அதை எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ராகுல் ஒரு நல்ல டிஃபெண்டர். கேமை வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டவுனாக எடுத்துகிட்டு போவார், விக்கெட் எதுவும் கொடுக்காம. ஆனால் கொண்டு போனாலும் அவர் பாலுக்கு பால் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கில் எங்கள் டீமோட ராகுல் டிராவிட் பார்த்தியண்ணா நின்றுட்டுருக்காரு. நல்ல டிஃபெண்டர், நல்ல ஷாட்டு. பாயிண்டில் பேக்வர்ட் பாயிண்டில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டும். இதோட ஓவர் கம்ப்ளீட்டட். 6 ஓவர் முடிஞ்சு. பவர் பிளேக்கு இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. இதுதான் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். 6 ஓவர் 18 ரன்னு, 2 விக்கெட்டு. பவர் பிளேக்கு தேவையான ரன் வந்துச்சான்னா வரல. இருந்தாலும் 25 ஓவர்ஸ் வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும். விக்கெட் எதுவும் கொடுக்காமல் இருந்தால் தான் கடைசி நேரத்தில் ஆச்சும் அடிக்க முடியும். இப்போதைக்கு வந்து ரன்ஸுக்கான தேடல் இல்லை. பவுலர் பாரதி, நல்ல பால். ஆக்சுவலாக சந்தோஷும் பாரதியும் 2 பேருமே லென்த்தில் அந்த ஒரு ஸ்லாட் இந்த அந்த 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 இடத்தையே பிடிச்சி பவுலிங் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸ்லாட்டில் விழுகிற பாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது. அதனால பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஆடுறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க.
ஆக்சுவலாக அது கிரவுண்டோட தன்மையே அப்படி தானா, இல்லை பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அழுத்தி போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பேட்டில் ரன் எதுவும் இல்லை, அங்கேயே இருக்குது. கண்டினியூஸாக 2 டாட் பாலு. நல்ல பவுலிங். பாரதி அவரோட 3வது ஓவர் இதுன்னு நினைக்கிறேன். நல்ல பேட்டிங், அதோட நல்ல ஃபீல்டிங். பேக்அவுட் பாயிண்டில் நல்ல ஷாட்டு, ஆனால் ஃபீல்டிங்கும் நல்ல ஃபீல்டிங், அதனால் தடுத்துட்டார். ரன் எதுவும் இல்லை. நல்ல ஃபீல்டிங்க. ஆக்சுவலாக அவர் கேட்ச் அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணார், அது முடியல. ஆனால் ரன் எதுவும் இல்லாமல் பால் அங்கேயே நிப்பாட்டிட்டார், அதுவே பெரிய விஷயம். மறுபடியும் அதே ஷாட்டு, 1 ரன் கிடச்சிருக்கு. நல்லா ரன்னிங்க. ஆக்சுவலாக ஓவர்ஸ் இது ஸ்கோர் போர்டு பார்க்குறதுக்காக யார் விட்டுன்னு எனக்கும் தெரில. அது கொஞ்சம் ஆன் பண்ணி கிரிக்கெட் போங்க. பார்த்தி ஸ்ட்ரைக்கில் போல்டு, இன்சைடு எட்ஜாய் போல்டில் விழுந்துருச்சு. அவுட்டு. பெரிய விக்கெட். ஆக்சுவலாக நல்ல பேட்ஸ்மேன், ஆனால் அவரோட ஸ்ட்ரைக்கை இழந்து விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியில் வராரு பார்த்தி. சிடிசிக்கு அவங்களோட 3வது விக்கெட். அடுத்ததாக எங்கள் டீமோட வைஸ் கேப்டன் சோபன் பிரபு. சோபன் பிரபு ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சோபன் பிரபு. ஏற்கனவே ஒரு மேட்ச் நீங்கள் 2-3 பார்த்துருப்பீங்க. நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். பால் கொஞ்சம் நின்று விடுவோம் இப்போ. ஆமாம், முன்னாடி இருந்து வந்தது இல்லை. பின்சிலே ஜனவே நின்று வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் டக்குன்னு பேட்டை விட்டார். யார் விட்டு? ராகுல் விட்டு. பாஸ்வேர்டு எழுதி உங்கள் ஃபோனுங்க. பேட்மே. அதே எடுங்க கிரிக்கெட் வசதியில் ஸ்கோர் பார்க்குறதுக்கு. பாரதி அவரோட 2வது விக்கெட் வாங்கியிருக்காரு. நல்ல ஓவர். இந்த மேட்ச்சில் நல்ல எக்கனாமியோட போட்டுட்ருக்காரு. 11 ரன் தான் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஓவரோட கடைசி பால். நல்ல பால், நல்ல பேட்டுங்க. ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பவர் பிளே முடியுது. இதோட மேட்ச் சம்மரி.
ஆக்சுவலாக 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன்ஸ் தான். இன்னும் 10 பால் கூட முழுசாக பிடிக்கல. 9 பால் தான் பிடிச்சிருக்காரு ராகுல். சோபன் இப்போ தான் போய் இறங்கியிருக்காரு. 2 பேரும் கொஞ்சம் செட்டில் ஆகணும். அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு விக்கெட் கொடுக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு ரன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போக முடியும். விக்கெட் கொடுக்காமல் இப்போ இதுலேருந்து அவங்க விளையாடணும். 7 ஓவர் ஒரு 15 ஓவர் வரைக்கும் அவங்க விக்கெட் கொடுக்காமல் கொண்டு போனாங்கன்னா மேட்ச்சை ஓரளவுக்கு நம்ம பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நல்ல பால். லாங் ஆஃபில் ட்ரை பண்ணார். ஆனால் பால் வந்து சரியாக மாட்டலை. ஒரு டாட் பால். ரெண்டாவது பால், இந்த ஓவரோட 2வது பால். நல்ல ஒரு டிஃபன் பாயிண்டில். அங்கே ஃபீல்டர் அலாட்டாக இருக்காங்க. ரன் எதுவும் இல்லை. மறுபடியும் ஒரு டாட் பால். அகைன் சிடிசி வந்துட்டு அவங்க பவுலர்ஸ் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. தேவையான விக்கெட்ஸையும் எடுத்துடுறாங்க. சேம் டைம் டாட் பால்ஸ் போட்டு பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் டாட் பால் தான். பவர் பிளே நினச்ச அளவுக்கு பேட்டிங் டீம் 63க்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கல. விக்கெட்ஸ் தான் நிறையா போயிருக்கு. இனி வர டெத் ஓவர்ஸ்லாச்சும் விக்கெட் கொடுக்காம ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். விக்கெட் போயிடக்கூடாது. அதில் தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். மறுபடியும் ஒரு டாட் பால். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் அடிக்க ட்ரை பண்ண ஷாட்டு. அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அது மிஸ்ஸிங். லெக் சைடில் வைடு. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. நல்லா போட்டுட்டு இருந்தார். இப்போ ஏன் லெக் சைடு போயிருக்காருன்னு தெரியல. 3 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு வைடு. 4 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு வைடு. மறுபடியும் ஒரு வைடு. இது ஒரு லென்த் பால். ஆனால் நினச்ச அளவுக்கான பவுன்ஸ் கிடையாது. அதே சமயம் லைனும் தப்பு. அதனால் லெக் சைடில் போயிடுச்சு. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. ஆப்ஸில் நல்ல விலைக்கு போட்ட ஒரு பால். வைடு கிடையாது. கத்துற. ஆமாம், இந்த பூனைக்குட்டி சவுண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபோனை சைலண்ட்டை போட்டுறேன். ஓகே. சுந்தரன் வந்துட்டார். ஷாட்டுங்க பாயிண்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும். ஓவர் கம்ப்ளீட்டட். எட்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 22 ரன் மட்டுமே. 3 விக்கெட் வேறு இழந்திருக்கோம். ஸ்ட்ரைக்கில் சோபன் பிரபு, ராகுல் 2 பேரும். நான் இப்போ சொன்ன மாதிரி இவங்க இந்த 2 பேரும் இன்னும் ஒரு குறைஞ்சது 15 ஓவர் வரைக்கும் மேட்சும் விக்கெட் கொடுக்காம ரொட்டேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். பெருசாக ரன்ஸ் எதுவும் தேவையில்லாட்டினாலும் விக்கெட் இழுத்து பிடிக்கணும். அண்ணே 8 ஓவர் கம்ப்ளீட் 22ண்ணே. ஆக்சுவலாக பவுலிங் டீம் சைட்லேருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு டாட் போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டாட் போட்டு பேட்டிங்கை ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பவுலர்ஸாக வந்து அதை தான் பண்ணணும். விக்கெட் தேடலுங்கிறது அடுத்த கட்ட விஷயம்.
முதல்ல டாட் நிறையா போடணும், அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கும் போது பேட்டிங் அவங்களே விக்கெட்டை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாலே ஃபீல்டர் பிடிக்க ட்ரை பண்ணார், ஆனால் முடியல. பால் வந்து 4 போயிடுச்சு. ராகுலோட பேட்லேருந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி. நல்ல ஃபீல்டுங்க, ஆனால் நல்ல முயற்சி, தடுக்க ட்ரை பண்ணார், முடியல. ரெண்டாவது பால், ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல், ஆனால் கிடையாது. பால் லெக் சைடில் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஃபேஸரோட அட்டாக், இப்போ ஒரு ஸ்பின்னரோட அட்டாக். ஆக்சுவலாக ராகுல் இந்த ஓவரில் ஃபஸ்ட் பால் வந்து டேக்கன் பண்ணியிருக்காரு. லோயர் மீடியம் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, அக்ராஸ் அண்ணப்போ சாப்பிட்டா வந்து மீடியம் பேஸ் போடுறேன். அவன் நெக்ஸ்ட் நல்லா அடிக்கிறப்ப அதே மாதிரி இங்கேயும் வேண்டாம், நல்லா நெக்ஸ்ட் நல்லா அடிப்பாப்போ. சரி வேறு ஆயிடுச்சுல. மறுபடியும் மிட் விக்கெட் ஷாட்டில் கையில் கேட்சு. ராகுல் அவுட் ஆகுறாரு. ராகுலோட விக்கெட். கார்த்தியனே கார்த்தியனே கேமராமேன் பார்த்துக்கங்க. இப்படி பேசுங்க. நீங்கள் பேசுங்க, எனக்கு பேச தெரியாது. யூடியூபர் சின்ன பாலாவா? சின்ன பாலா. யூடியூப் நேம் பேர் எழுச்சி தமிழன். இல்லை இப்போ வேறு எதுலேயும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், TNC3 அப்படின்னு. சின்ன பாலா போனோன்னு ஒரு ரன் எடுத்துட்டாரு.
கரண்ட் ரன் ரேட் வந்து 3ல் இருக்குது. ரெக்கார்ட் ரன் ரேட் 9க்கு போயிடுச்சு, 9.5 கிட்ட போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் பால் பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ பேட்டிங் டீமால் ஸ்டடி பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியல. இன்னும் 96 பாலுக்கு 149 ரன்ஸ் அடிக்கணும். இப்போ பவுல் பண்ணிகிட்ருக்கிறது வந்து இந்த கிரவுண்டோட ஓனர் பவுல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேர் வெங்கடேஷ். ஸோ 9 ஓவருக்கு இன்னும் 31 அடிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 95க்கு இன்னும் 149 ரன்ஸ் அடிக்கணும். இவர் தான் சிவனேஷ், பயங்கர கேட்சர், ஆல்ரவுண்டர். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, ஆனால் பால் மாட்டலை. ஆஹா, வேற ஏதாவது ஸ்டம்பிங் கேட்குறாங்க. எழுச்சி தமிழன். பவுலிங் டீம் சிங்கிள் கூட எடுக்க விட மாட்டேன்றாங்க. ஸோ ரன் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. 9.7 போயிடுச்சு ரெக்கார்டு. ஸோ கரண்ட் ரன் ரேட் வந்து 3.21 தான் இருக்குது. ரெண்டுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க ஈஸியாக. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் 2 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி பாலில் பெரிய ஷாட்டுக்கு போவாங்களான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ 2 எடுத்துருவாங்க ஈஸியாக. ஓவர் த்ரோ ஒன்று எடுத்தாங்க. ஸோ மொத்தமாக 3 எடுத்துட்டாங்க. இப்போ பவுலிங் டீம் பால் எரிஞ்சு விளையாடுறாங்க. ஓகே, இந்த ஓவர் முடிஞ்சிடுச்சு. ஸோ கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 3.36 இருக்குது. ரெக்கார்ட் 9.69 போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 36க்கு 4 விக்கெட் விட்டுருக்காங்க.
ஸோ லாஸ்ட் பவுலர் வெங்கடேஷ் வந்து ஒரு ஓவர் போட்டு 5 ரன் மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு எஸ்கேன்ற பவுலர் வர்றாரு. இன்னும் கரெக்டாக 15 ஓவர்ஸ் இருக்குது. அதாவது 90 பால்ஸ்க்கு 144 ரன்ஸ் அடிக்கணும். விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ யூடியூபர் சின்ன பாலை தான் ஃபேஸ் பண்ணுறாரு. நல்ல ஷாட். 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிளோட நின்றுட்டாங்க. ஓவர் த்ரோ. ஸோ 2 ஓடிட்டாங்க ஈஸியாக. ஃபஸ்ட் பாலே 2 ரன் வந்துருச்சு. பட் ரன் ரேட்டை பிடிக்கணும்னா ஓவருக்கு மினிமம் 2 4ஆவது அடிக்கணும். இந்த ஓவரில் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் பால் நோ ரன்ஸ். தேர்ட் பால். ஸோ அகைன் அங்கேயே தான் விழுந்துருச்சு. ஸோ ரன் எடுக்க முடியல. ஃபோர்த் பால் போடுறாரு. அகைன் ஃபீல்டர் கையில் மாட்டிடுச்சு பால். 30 yards தாண்ட மாட்டேங்குது. ஸோ அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு மாற்றி மாற்றி. பேட்டர்ஸ் ஹிட் பண்ணணுன்னா கொஞ்சம் தூக்கி அடித்தா தான் முடியும்னு நினைக்கிறேன் 30 yards தாண்டி. வந்து ஒரு இன்னும் 2 பால் தான் இருக்குது மீதி. ஸோ இது வரைக்கும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு அவர். ஸோ 2 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிளோட செட்டில் ஆகிட்டாங்க. ஓவர் 2 ஆயிடுச்சு. 11th ஓவர் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 39 எடுத்திருக்காங்க. 4 விக்கெட்ஸ். கிரவுண்டோட ஓனர் போட வர்றாரு மிஸ்டர் வெங்கடேஷ். இன்றைக்கி ஒரு மாதிரி க்ளௌடியாக இருக்குது. வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ நேற்றுலாம் பயங்கரமாக இருந்தது. விண்டும் அவ்வளோவா இல்லை, வெயிலும் ஜாஸ்தி இருந்தது. இன்றைக்கி பரவாயில்ல. ஸோ வெயில் இல்லை இன்றைக்கி ஓரளவு. காலையில் தூரல் விழுந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மிஸ்டர் வெங்கடேஷ் செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேட்ஸ்மேனால் கெஸ் பண்ண முடியல. ஸோ
செகண்ட் பால். ஸோ அவுட் கேட்குறாங்க. அம்பையர் லெக் சைட் போச்சுன்றாரு. வேறு வழி இல்லை, பேட்ஸ்மேன் அடித்து தான் ஆகணும். மினிமம் ஒரு 4ஆவது அடித்தாகணும். ரன் ரேட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10.3 போயிடுச்சு. ஸோ கரண்ட் ரன் ரேட் 3.44 இருக்குது. ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு ரன் தான் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் பால். பீட்டன், கீப்பரையும் பீட் பண்ணிடுச்சு. ஸோ பால் பவுண்டரி நோக்கி ஓடுது. ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க அவங்க. கீப்பர் லெக்கில் ஒரு நினச்சிட்டு லெக் சைடு போயிட்டார். ஸோ பால் ஆஃப் சைடில் கிராஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் 2 பால் ரிமைனிங் இந்த ஓவரில். பாலாக தான் பிடிக்கிறாரு. பாலா லெக் சைடில் சூப்பர் ஸ்டார் 4 போயிடுச்சு. வெரி குட் சார் பை பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸோ இந்த 4 அடிச்சுமே ரன் ரேட் 10.25 தான் இருக்குது. ரெக்கார்ட் ரன் ரேட். ஸோ ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஈஸி சிங்கிள் கொடுக்க வேணான்னு க்ளோஸாக வைக்கிறாங்க ஃபீல்டிங்கை. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். பேட்ஸ்மேன் ஓகே சிங்கிளுக்கு ட்ரை பண்ணார், பட் எடுக்கலை. ஃபீல்டர் பக்கத்தில் இருந்ததுனால ஓட முடியல. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ஓவர், 12th ஓவர். ஸ்கோர் 45 ஃபார் 4 wickets. தேர்ட்டீன்த் ஓவர் எஸ்கேப் போட வர்றாரு. பாலா பேட்டை சேஞ்ச் பண்ணுறாரு. மேட்ச் சம்மரி வந்து 12 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ரன் ரேட் வந்து 10.38, கரண்ட் ரன் ரேட் வந்து 3.75 இருக்குது. எஸ்கே பவுல் பண்ண போகிறாரு. அவரோட செகண்ட் ஓவர் இது. ஃபஸ்ட் ஓவரில் 3 ரன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. நல்ல பால். பேட்ஸ்மேன் 4 அடிக்க ட்ரை பண்ணார், பட் ஃபீல்டர் பிடிச்சிட்டாங்க. சிங்கிளோட நிப்பாட்டிட்டாங்க.
பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் அகைன் பிடிச்சிட்டாங்க. சிங்கிள் ரன் தான் இந்த பாலும். பேட்ஸ்மேன் கட் பண்ண ட்ரை பண்ணார், முடியல. ஸோ கீப்பர் கேதர் பண்ணிட்டாரு. இன்னும் 3 பால் இருக்குது இந்த ஓவரில். சோஃபார் எஸ்கே வந்து 1.3 overs போட்டுட்டு 5 runs மட்டும்தான் கொடுத்துருக்காரு இது வரைக்கும். அகைன் ஸ்டோக், ஸோ நோ ரன்ஸ். இன்னும் இந்த ஓவர் முடிய 2 பால் தான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 74 பால்ஸ்க்கு 133 போயிடுச்சு. அகெயின் சிங்கிள், லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸோ பேட்டிங் டீம் 50 ரீச் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 runs தான் இருக்குது. அது இந்த ஓவர்லேயே ரீச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இந்த பால் 4 போயிடும் போல இருக்குது. ஃபீல்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஓகே, அம்பையர் நோ பால் காமிச்சிட்டாரு. ஸோ பேட்டிங் டீம் 50 அடிச்சிட்டாங்க. த்ரீ ஹிட்டு. ஓகே, அது வேஸ்ட் ஆகிடுச்சு, ரன் எடுக்கல. ஸோ எண்ட் ஆஃப் 13th over, 51 for 4, TN 63T. ரெக்கார்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 10.75 போயிடுச்சு. ஸோ கரண்ட் ரன் ரேட் 3.92 தான் இருக்குது. வேறு வழி இல்லை, பேட்ஸ்மேன் அடிச்சு தான் ஆகணும். போர் அடிக்குதா இல்லையா? சரி. ஓகே, 14th over போட மிஸ்டர் வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு 3rd over. ஆல்ரெடி ஒரு 2 overs 10 runs கொடுத்துருக்காரு. குட் பவுலிங். ஸோ சிங்கிள் எடுக்க முடியல பேட்ஸ்மேனால். பிரபு இது வரைக்கும் 7 balls 6 அடிச்சிருக்காரு. ஸோ 4 அடிக்கிறான்னு பார்ப்போம். எஸ், குட் ஷாட். லாஸ்ட் பால் 4 போயிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் பால் யூஸ் பண்ண வேணாம், அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல். ஸோ எல்லா பாலையும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம பாலா வந்து 21 பால்ஸ்க்கு 17 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அகைன் பேட்ஸ்மேன் லுக்கிங் ஃபார் 4 பட் சிங்கிளோட முடிஞ்சிருச்சு. குட் பேக்கப். பாலை கேதர் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரன் ஓட முடியல. Good bowling. ஸோ அகைன் 2 ட்ரை பண்ணிட்டாங்க பட் சிங்கிள்லேயே முடிச்சிட்டாங்க. இதோட லாஸ்ட் பால் இது. ஸ்கோர் வந்து 57. ஸோ சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஓவர் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 14 overs 58 for 4. கரண்ட் ரன் ரேட் ஒரு வழியாக 4க்கு வந்துருச்சு. ரெக்கார்டு வந்து ஆனால் 11 போயிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் அடிச்சாகணும். ஒரு ஓவருக்கு 2 4ஆவது அடிச்சாகணும். பாலாவும் பிரபுவும் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. டபுள் டிஜிட்டில் போயிட்டாங்க. ப்ளஸ் அவங்க பார்ட்னர்ஷிப்பும் நல்லாயிருக்கு. ரன்னிங்கும் நல்லாயிருக்கு. லூஸ் பால் அப்பப்போ ஹிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அகெயின் எஸ்கே வராது. எஸ்கே வந்து லாஸ்ட்டாக 2 overs போட்டிருக்காரு. 9 runs தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு 3rd over. ஃபஸ்ட் பால் கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சிங்கிள் கிடைக்குது. ஸோ பேட்ஸ்மேன் 2க்கு ட்ரை பண்ணுறாங்க. அகைன் ஈஸியாக எடுத்துட்டாங்க. 2 4 போயிடுச்சு. லாஸ்ட் பால் 4 போயிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் டீம் நினச்ச மாதிரியே 2 4 ஈஸியாக வந்துடும் போல இருக்குது ஓவருக்கு. நம்ம பாலா 24க்கு 22 போயிட்டார். பிரபு வந்து 12க்கு 13 அடிச்சிருக்காரு. குட் bowling பை பவுலர். ஸோ அவர் லெக் சைடு திரும்பின உடனே அவர் ஆஃபில் போட்டார். கீப்பர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு. 4th பால் பிக் ஷாட் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு. செகண்ட் ஃபீல்டு பிடிச்சிட்டாரு. ஸோ சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரன்னுக்கு போகல. ஸோ கரண்ட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா 4.36 இருக்குது. ரெக்கார்டு 11.23க்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஓவருக்கு 11 runs கிட்ட அடிக்கணும். ஸோ ஃபார் இந்த ஓவரில் 6 runs வந்துருச்சு. ஸோ இது லாஸ்ட் பால். 4 அடிப்பாங்களா? பேட்ஸ்மேன் அதுக்கு தான் ட்ரை பண்ணார். பால் மாட்டலை. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ஓவர் 15th over
Score 64, wickets 4. ஸோ இன்னும் 10 ஓவர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ 60 பால்ஸ்க்கு 116 ரன்ஸ் அடிக்கணும், 116 ரன்ஸ் அடிக்கணும். 15 கம்ப்ளீட். 11.64 ஓவருக்கு 11 ரன் கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்குது. பிரபுவும் பாலாவும் நல்ல பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் கரெக்டாக போச்சுன்னா க்ளோஸாக வருவாங்க. ஸோ நியூ பவுலர் வந்திருக்காரு மிஸ்டர் பிரவீன். சிக்ஸ்டீன்த் ஓவர் போட போகிறாரு. ஸோ ஃபுல்லாக ஆஃப் சைட் ஃபீல்டிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெக் சைடில் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆஃப் சைடு தான் போட்டார், பட் சிங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டாரு. கீப்பர் டான்ஸ் ஆடி காட்டுறாரு பவுலர் தலையை. குட் ஷாட், ஃபுல் டாஸாக வந்துச்சு. ஸோ 4. குட் ஷாட் பை பிரபு. சொல்கிறா இங்கே வைக்கலாம். பாலை தேடி எடுத்துட்டாங்க. பிரவீனோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க 4. சரி கூப்பிட்றேன். ஸோ இதுவும் சிங்கிள் தான். பிரவீன் சோஃபா 6 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ 2 விக்கெட் ட்ரை பண்ணுறாங்க 2 பேட்ஸ்மேனும். ஃபஸ்ட் ரன் வேகமாக எடுத்துட்டாங்க, பட் பால் வந்துச்சு அதுக்குள்ளே. ஸோ செகண்ட் ரன் போகல. லாஸ்ட் பால் பிரவீனுக்கு, அவரோட ஃபஸ்ட் ஓவர் இது. இது வரைக்கும் 7 ரன் கொடுத்துருக்காரு. சரியான ஷாட் அடிச்சிருக்காரு. 6 போயிடுச்சு. பேட்ஸ்மேன் நல்லா ஃபார்மில் இருக்கார். ஸோ பிரபு தான் அடித்தது. ஸோ இதுதான் டீம் எதிர்பார்க்குறாங்க. இப்படி அடித்தா தான் அவங்க டீம் ஓரளவு க்ளோஸாக போக முடியும். 50 பார்ட்னர்ஷிப் ஆனே. ஆமாம், பார்ட்னர்ஷிப் 50 வந்துருச்சு. ஸோ பிரபு வந்து 24 அடிச்சிருக்காரு, பாலா வந்து 25 அடிச்சிருக்காரு. 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணி விளாட்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். 16 ஓவர்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. 77 அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட்ஸ். ரன் ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன் ரேட் 4ல் இருக்குது. ஸோ ரெக்கர் ரன் ரேட் 11 போயிடுச்சு. இன்னும் குறையலை இந்த 6 அடித்தாலும். ஸோ 54 பால்ஸ்க்கு 103 அடிக்கணும்.
நியூ பவுலர் வர்றாரு சின்னையா. பாலை தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஃபீல்ட் செட் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டு 6 போனதுனால சென்னையோட ஃபர்ஸ்ட் பால். ரன் எடுத்துட்டாங்க வேமா. ஓகே, ரன் அவுட் கொடுத்துட்டாரு அம்பையர். பாலாக எதிர்பார்க்கல. ஸோ ஆப்போசிட்டில் இருந்து ஒரு வேமா ஓடி வந்துட்டார். பவுலிங் டீம் ஒரு வழியாக பார்ட்னர்ஷிப்பை உடச்சிட்டாங்க. ஸோ 77க்கு 5 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. எப்பயுமே பாலை பார்த்துக்கார்ல. தண்ணி பாண்டி தண்ணி கேட்காது பாருங்க, இல்லைன்னா உள்ள இருந்து கொடுத்துருவோம். யாருங்க விட்டு சோபன் ப்ரோ. ஓ காட், அடுத்த விக்கெட்டையும் தூக்கிட்டாங்க. ஸோ 2 வெல் செட்டில் பேட்ஸ்மேனையும் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பாலில் வேறு வழி இல்லை, நியூ பிளேயர்ஸ் போய் ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கணும் இந்த ஸ்கோரை. வெளியே தோணே நான் பாரு ஏதோ பேசிட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, கடைசியாக வரும்ல.
தேர்ட்டி நானே உடம்பு வந்து பார்ட்னர்ஷிப்னு அப்படின்னு இருக்கும். ஒரு 4 ஓவர் கொண்டு 50 பார்ட்னர்ஷிப் அடுத்த பால் அவுட்டு. அவரா இங்கே 2 பேர் தான் ரன் அவுட் ஆனீங்களா பார்ட்னர்ஷிப் 50க்கா? 50 அடிச்சுட்டு 51 பார்ட்னர்ஷிப்பு அடுத்த பால் அவுட் ஆகிடுச்சிங்க. 2 பேருக்குமே செட் ஆயிருந்துச்சு. அடுத்த ஓவர் தான் அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவர் ஓடி அவுட் ஆகி விட்டார். அவர் அவுட் ஆகிற கூட நான் மூவ் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் விக்கெட்டையும் போச்சு. இன்னும் ஒரு 25 ரன் அடிப்போனா. ஷியோ ஒரு 8 ஓவர் இருக்குது அடிக்கலாம். நாங்கள் 2 ஓவரில் நின்றுருந்தோம்னா அடுத்த ஓவரில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரெக்கார்ட் தானே ரெக்கார்ட் ஆகிடுது. இது ரெக்கார்ட் ஆகலை. அதுதான் அப்படியே அவுட் அங்கே லைவ் போயிட்டுருக்கு. 4 4 எனக்கு கூடியாந்து இந்த போய் பிடிச்சிவிட்டானே. ஆமாம் சரியான கேமிங்களுக்குள்ள எனக்கு கூடியாந்து பிடிச்சிக்கிட்டே அந்த வேறு கைக்கு உறவில் விட்டுட்டேன் மேடம். என்னோட ப்ளூ கலர் டவல் எங்கேயோ விழுந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் செந்தில் அண்ட் தில்லை 2 பேருமே TN63 ஹிட்டர். தில்லையோட பேட்லேருந்து ஒரு 4 ஒரு ஸ்பின்னரை டேக்கன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பாலும்
தில்லை அடிக்க தான் ட்ரை பண்ணுவார். இன்னும் ஒரு 4 or 6 எதிர்பார்க்கலாம். சேம் டைம் ஒரு விக்கெட்டையும் எதிர்பார்க்கலாம். இந்த ஓவரோட 2வது பால். லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கார், ஒரு ரன் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கில் செந்தில். இந்த ஸ்கோரை எட்டி பிடிக்கிற மாதிரியான எபிலிட்டி வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்குது. நல்ல டேலண்டர், நல்ல ஹிட்டர், நல்ல பேட்ஸ்மேன்ஸ். ஆனால் அடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 3 பால் 6 ரன். இந்த ஓவரில் இன்னும் 3 பால் இருக்குது. ஷாட்டு சரியாக மாட்டலை. கவர்ஸில் ரன் எதுவும் இல்லை. டாட் பால். காளீஸ்வரன் அண்ணே, திருவாதூர்ண்ணே. திருவாதூர், கொட்டகுடி, திருவாதூர், வேப்படப்பு அந்த ஏரியா. மேலூர்லேருந்து பூவந்தி போகிற ரோடுண்ணே. அந்த ரோட்டில் இந்த கிரவுண்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட். ஆக்சுவலாக நல்ல ஷாட்டு. லாங் ஆஃபில் 4 ரன் கிடச்சிருக்கு. ஃபீல்டர் வந்து 30 ஆட் உள்ளே இருந்ததுனால ஒரு 4 ரன் வந்துடுச்சு. தில்லை அவரோட டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் இருக்குது இந்த ஓவருக்கு. அந்த ஒரு பால் நல்லா அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டு ஸ்கொயர் லெக்கில். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கார், அதனால் ஒரு ரன் மட்டுமே. ஸோ ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 11 ரன் வந்துடுச்சு இந்த ஓவருக்கு. காளீஸ்வரன், தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட். நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி பாலா, பரவாயில்லண்ணே. ஆனால் நீங்கள் நின்றுருந்துக்கலாம். என்னைய 2 பேர் 2 பேர். சரி பாலாவை நான் தான் ரன் அவுட் பண்ணி விட்டேன், மன்னிச்சிருங்க. நான் ஓடி இருக்கணும். நானும் அலர்ட் இல்லாமல் நின்றுட்டேன். ஓடி இருந்தால் அது சிங்கிள் தான். ஷாட் இதில் ப்ரோ எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு ஷாட்டு. 4 ரன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். 4 ரன். அவங்களை அதுவே அப்படி கை காட்டுங்க, ரெடியாக இருங்க அப்படின்னு. நான் பேட்டில் தட்டினா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் புரியுது. நான் அந்த இதில் இருக்கோம். இதை நமக்கு இன்னும் ஸ்பாட் இல்லை, இவங்களுக்கு தான் ஜெயிக்கணும்னா. ஆமாம், இவங்க 2 பேருக்கு தான். நம்மளே இப்போ நின்றுருந்தா இன்னும் ஒரு ஓவர் இந்த ஓவர்லேருந்து அடி. போன ஓவர் ஒரு ஓவர்லேருந்து நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது. போல்ட்டை போட்டு விட்டுறாங்களே எப்படி இருந்தாலும் அந்த பாலை. நான் ஆக்சுவலாக அவன் உள்ளே போகிற அந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது லென்த்தில் பிச் ஆகி காலில் இது பண்ணிடுச்சு. நல்ல ஷாட்டு ஆக்சுவலாக. ஆனால் கல்லியில் ஆள் இருக்குது. தேவையான பாலை எடுத்துகிட்டு தேவையில்லாத பாலை டாட் வாங்காமல் ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்கார் தில்லை ப்ரோ. நல்ல ஒரு ஹிட்டர். ஈரம்பட்டி. யாரும் தெரியலையே. டிபி வர ஃபோட்டோ சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் அப்புறமா நான் பார்க்குறேன். மறுபடியும் ஒரு ஷாட்டு பாயிண்டில். நீங்கள் ஃபீல்டர் இருக்கார், அதனால் ரன் எதுவும் இல்லை. மூணு பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் 4, அடுத்து 2 பால் டாட்டு. நல்ல ஒரு கம்பேக்ட் பவுலிங். இன்னும் 3 பால் இருக்குது. டாட் எடுப்பாரா, விக்கெட் எடுப்பாரா, இல்லை பேட்ஸ்மேனுக்கு அடிக்க விட்டுருவாரா பார்ப்போம். எல்லாம் இறங்கி அடிச்சிருக்காரு. பால் படலை பேட்டில். காற்று வெளியிடை. மூணு டாட் பால். ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 டாட் பால். நல்ல கம்பேக்ட் பவுலர்கிட்ட இருந்து. ஷாட்டுங்க 4.
இது கொஞ்சம் கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. இதுவே ஸ்கொயர் லெக்கோ ஃபைன் லெக்கோ இருந்தால் 6 வந்திருக்கும். ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் நல்லா லாங் தான். ஆக்சுவலாக ஒரு 75 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 75 மீட்ரு. அதை டேக் ஆன் பண்ணி அடிச்சிருக்காரு தில்லை. 4 ரன் கிடச்சிருக்கு அவரோட பேட்லேருந்து. தில்லை 11 பாலுக்கு 19 ரன்னு. இந்த மேட்சை கொண்டு ஜெயிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து அவர்கிட்டையும் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க செந்திக்கிட்டையும் இருக்குது. அவங்க 2 பேரும் ஆடினாங்க, செட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்சை கொண்டு போயிடலாம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் மறுபடியும் ஒரு ஷாட். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், அதனால் 1 ரன் மட்டும். கீப்பர்கிட்ட போயிடுச்சு பந்து. மேட்ச் சம்மரி. சதீஷ்குமார் TN 63 கீழே 108 ரன்னு. இப்போ 180 ரன் நம்மளோட டார்கெட்டு. 110 ரன் வந்துடுச்சுன்னு ஒரு 70 ரன் அடிக்கணும். ஸோ 6 ஓவருக்கு 70 ரன், 36 பாலுக்கு 70 ரன்னு. இதே மாதிரி ஒரு மேட்ச் வந்து ராஜா ஸ்கூல் கிரவுண்டில் ஆடும்போது TN 63 இதே 36 பாலுக்கு 70 ரன்னை வந்து தில்லை ப்ரோ டேக் ஆன் பண்ணி அடித்து மேட்சை வின் பண்ண ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ தான் ரீசனாக வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. பட் அப்போல்லாம் நம்ம லைவ் போடலை, அப்போல்லாம் மேட்ச் வீடியோ எடுக்காதனால எனக்கு தெரியல. கருப்பையா பாண்டியன் அடுத்த பேட்ஸ்மேன் ஆடு லைனில். ஹிட்டரில் வெற்றி, அனாஸ், நல்ல ஹிட்டர்ஸ் 2 பேரும். அதுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் இருக்குது. அதனால் பேட்டை இப்போ வந்து யோசிக்காமல் விடுவாங்க. ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு என்னவோ அதை தேடுவாங்க. மேட்ச் எப்படியும் எடுத்துடணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸ்கோர் கார்டில் டார்கெட் காட்டும், இதில் என்ன காட்டலை. ஊடால வரும், பார்க்கலாம். என்கிட்ட ஃபோன் இல்லை. பத்தொம்பது ஓவர் கம்ப்ளீட்டட். இன்னும் 6 ஓவர் இருக்குது. டார்கெட் 180. ஒரு மீடியம் பேசர், நல்ல எக்கனாமி வச்சுருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு நல்ல எக்கனாமி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பால் ஒரு ஹிட்டுக்கான ட்ரை, பட் பால் பேட்டில் படலை. ஐயோ, பால் வேற எங்கேயோ பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு. பால் ஆக்சுவலாக ஷோல்டரில் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு ஏதோ இன்ஜுரி. நல்ல ஹிட்டர், இன்ஜுரி ஆயிருக்காரு. பட் இங்கே நாட்டை பிசியோ, அதனால் நம்மளே ஸ்ப்ரே கொண்டு போகிறாங்க. கவனமாக ஆட சொல்லுங்கண்ணே. லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் பட்டிருக்கு பால். கூட நான் கூடி இருந்திட உனக்கு ஒரு சின்ன இன்ஜுரி, பெரிய லெவலில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் இருந்தால் அவரே வெளியில் வந்திருப்பார். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கவர்ஸில் வந்து ஒரு ஷாட் ஆட ட்ரை பண்ணார். அந்த பால் மிஸ் ஆகி லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் பட்டிருக்கு. அவர் நினச்சதை விட பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால் அவரால் அதை கணிக்க முடியல. பவுலர்ஸ் ஆக்சுவலாக நல்லா அழுத்தி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாலை கொஞ்சம் பவுன்ஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தி போடுறாங்க. ஓவரோட மொதல் பால் டாட் பால்.
பேட்ஸ்மேனுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி, ரிலீஃப் ஆகிட்டார். இந்த ஓவரோட 2வது பால். ஷாட்டுங்க டேக் ஆன் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியல. ஏன்னா அது கொஞ்சம் உள்ளேயே விழுந்துருச்சு. லாங் ஆஃபில் நினச்ச அளவுக்கு ஃபீல்டர்கிட்ட வந்து கேரி ஆகலை, அது உள்ளேயே விழுந்துருச்சு. நல்ல ஹைட் போச்சு, பட்டு டிஸ்டன்ஸு கிடைக்கல. அதனால் உள்ளேயே 4 இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். தில்லைக்கு ஒரு சின்ன லக்கு. ஃபீல்டில் ஒரு சின்ன சேஞ்ச். லாங் ஆஃபில் இருந்து பாயிண்ட்டுக்கு, பாயிண்டில் இருக்க ஃபீல்டர் லாங் ஆஃப்க்கு மாற்றிருக்காங்க. செந்திலோட ஒரு ஷாட்டு, செந்திலோட ஷாட்டு. அங்கே ஒரு ரன் அவுட், ஒரு மிஸ்ஸு. பால் இங்கே வந்துருச்சு. ஸோ ஓவர் த்ரோவில் 2 ரன், மொத்தமாக 3 ரன் இந்த ஒரு பாலுக்கு. ஆக்சுவலாக ஒரு ரனில் நிப்பாட்ட வேண்டியது, ஒரு ஓவர் த்ரோ வந்து 3 ரன் ஆயிடுச்சு. பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப். 18 பாலுக்கு 31 ரன்ஸ். மறுபடியும் ஒரு ஹிட்டுக்கான தேடல். ஒரு 4க்கோ ஒரு 6க்கோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு தில்லை. பேட்டில் படலை. நல்ல ஓவர். ஆக்சுவலாக 4 பால் போட்டு 4 ரன்னு தான் கொடுத்துருக்காரு. இன்னும் 2 பால் இருக்குது. மறுபடியும் இறங்கி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. இந்த ஃபீல்டர் இருக்கார், அதனால் 1 ரன் மட்டுமே. செந்தில் ஒரு 6க்கோ 4க்கான தேடல். ஆனால் பால் மிஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. போல்டு ஒரு விக்கெட். செந்தில் அவுட் ஆகுறாரு. செந்திலோட விக்கெட் காலி. நல்ல விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் அனாஸ். அவரோட டீட்டெயில்ஸ் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஒன் 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டு. 30க்கு 67. முகமது அனாஸ், நியூ பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹிட்டர். இவரும் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் தான். எங்கள் டீமோட ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இப்போது இந்த டீமுக்காக பேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. ஸ்ட்ரைக்கில் தில்லை. 16 பாலுக்கு 22 ரன்னு. நல்ல பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும், அப்போ தான் மேட்ச்சை ஜெயிக்க முடியும். ஆல்மோஸ்ட் தில்லை வந்து டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேட்ச் ஆடுவார். அதனால் டாட் பாலை பற்றியான பயமும் அவர்கிட்ட இருக்காது, விக்கெட் போயிருமேங்கிறதுக்கும் இருக்காது. 30 பாலுக்கு 67 ரன் அடிக்கணும். ரன்னப்பில் ஒரு சின்ன மிஸ்டேக். இருபத்தி 1வது ஓவரோட முதல் பால். நல்லா அடிச்சிருக்காருங்க பாயிண்டில். ஆக்சுவலாக பால் போயிடுச்சு. 4 ரன் கிடச்சிருக்கு. இந்த ஓவரோட முதல் பால். தில்லையோட பேட்லேருந்து ஒரு 4 ரன். இதே மாதிரி ஓவருக்கு ஒரு 2 4 ஆச்சும் அடித்தா தான் மேட்ச் கொண்டு போக முடியும். பவுலர்ஸ் அப்படி ஒன்றும் லூஸ் பால் போடுற மாதிரியும் தெரியல.
நல்லா தான் போட்டுட்ருக்காங்க. அதனால 2 4 எடுக்கிறதும் கஷ்டம். பா மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்லா பட்டுது. ஆனால் அங்கே ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, அதனால் ரன்ஸ் எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லையும் ஆள் வச்சுருக்காங்க, அதனால ரன் இல்லை, ஒரு ரன் மட்டுமே. மறுபடியும் அதே ஷாட் தான், ஆனால் பேட்டில் படலை பால். ஷாடுங்க உள்ளே விழுந்த பால். இப்போ பாயிண்டில் ஏற்றி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க டீப்பில். ஒரு ரன் மட்டுமே. மீண்டும் பவுலர்கிட்டே வந்துருச்சு பால். ஸ்ட்ரைக்கில் முகமது அனாஸ். நாலு பால் முடிஞ்சிருக்கு, 5 ரன். இன்னும் 2 பால் இருக்குது. இந்த 2 பாலுக்கு ஒரு 4 ஒரு 6 அடிக்கும்போது தான் அடுத்த ஓவரில் ப்ரெஷர் இல்லாமல் ஆட முடியும். ஆல்ரெடி ப்ரெஷர் தான். நல்ல ஒரு டிஃபெண்ட். உள்ளே விழுந்த பால் ஒரு ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் தில்லை ஸ்ட்ரைக்கில். கடைசி பால். ஐயோ அவுட்டு. பேட்டில் டிப்பு பட்டிருக்கு ஒரு எட்ஜு. நல்ல ஒரு ஹிட்டர், பெரிய விக்கெட். தில்லை அவுட்டாகி வெளியில் வராரு. ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்காரு. இல்லை 48. அடுத்த டீம் எங்கள் டீமோட ஒரு ஹிட்டர், பெரிய ஹிட்டர், மிகப்பெரிய ஹிட்டர் வெற்றி. நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். வரல. அண்ணா எப்படிண்ணே ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோண்ணே? ஏண்ணா ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ? இல்லை ஃப்ரீ தானே? நான் கொஞ்சம் கம்மியாக தானே வாங்கிட்டுருக்கேன். அதானே எவ்வளோண்ணே? டீமுக்கு 1000 ரூபாண்ணே. ஒரு மேட்ச்சில் 2000. உங்களுக்கு 1000 ரூபா. சரி. அதில் நான் 250 ரூபா எடிட்டிங் எல்லாமே சேர்த்து. என்னண்ணே? எடிட்டிங் எல்லாமே சேர்த்து. ஆமாண்ணே. அதுக்கு அந்த லைவ் ஸ்கோர் ஓடுது பாருங்க, அதுக்கு 300 ரூபா கட்டி எடுக்கணும். லைவ் எங்கே ஓடுது? இதில் தான் லைவ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸ்கோர் அப்டேட் போயிட்டுருக்கு. எடிட்லாம் இல்லை, கிரிக்கெட் ரோஸில் காசு கட்டி அந்த லிங்க் எடுக்கணும். ஆனால் நீங்கள் உள்ளூர் கிரிக்கெட் பார்த்தது இல்லையா? அதுதான் அது அவங்க அதே மாதிரி. ஓகே ஓகே. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா உள்ளூர் கிரிக்கெட்டு? அதுவும் நம்ம ஏரியாக்காரங்க. டெம்பர் கூப்பிடுவாங்க, நான் போகிறதில்ல. ஒரு லெதர் மட்டும். நான் அந்த டீமில் ஆடுறதுனால. சரி. லெதர் பால் ஏதாச்சும் ஆடுறதா இருந்தால் கூப்பிட்றா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. டோர்னமெண்ட் நடக்கும். அப்போ சொல்லுங்கள். ஃபைனல் அது மாதிரி இருந்தால். பவர் எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப்பில் போட்டுட்ருக்கலாம், அது வாட்டு போயிட்டுருக்கும். இந்த ஓவரோட முதல் பால் அனாஸ் பாயிண்டில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும். ஏன்னா அங்கே ஆள் இருக்காங்க. 2 ரன்னுக்கான தேடல் கிடையாது, ஆள் இருக்காங்க. வெற்றி ஸ்ட்ரைக்கில். நல்ல ஹிட்டர், நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த மேட்ச்சு அவர் எடுத்து கொண்டு போனார்னா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டஃப்பு தான் டீம் ஜெயிக்கிறது. நான் லாஸ்ட் 4 ஓவர் 60 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸே அடிக்க முடியாத ஒரு டார்கெட். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் எங்கள் ஃபீல்டரில் ஆள் இருக்காங்க. ரன் எதுவும் இல்லை, டாட் பால். நல்ல ஓவர். 22வது ஓவர் போயிட்டுருக்கு.
180 ரன் டார்கெட்டு, 120 60 ரன் அடிக்கணும். நல்ல பால். கணேஷ் தருண். மேட்ச் வந்து பிளேஸ் வந்து திருவாதூர்ண்ணே. திருவாதூர் வேப்படப்பு, மேலூர்லேருந்து பூந்தி போகிற ரூட்டில் திருவாதூர், அது பக்கத்தில். நல்ல ஹிட்டர் ஏற்றி அடிச்சிருக்காரு. லாங்கானில் கேட்ச் மிஸ்ஸு. 4 போகுமா? 4 கிடைக்குமா? போயிடுச்சு. பவுண்ட்ரி. அந்த ரோப்பை தட்டிடுச்சு. 4 ரன். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. நல்ல பால், உள்ளே விழுந்த பால். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் தட்டி விட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஆஃப் ஃபீல்டர் இருக்கிறதுனால ரன் எதுவும் இல்லை. டாட் பால். ஒரு 4க்கு அப்புறம் ஒரு டாட் பால். நல்ல கம்பேக்ட். இந்த ஓவரோட கடைசி பால் அவர்கிட்டே அடிச்சிட்டார். ஒரு டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாரு. 22 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 3 ஓவர் தான் பேலன்ஸ் இருக்குது. 18 பால், 124. இன்னும் 3 ஓவர் இருக்குண்ணே. 124 ஸ்கோர். என்னண்ணே? இல்லை கேட்கும். இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் பேசலாம், சும்மா பேசுங்க. இதில் என்ன இருக்குது? அதிராமப்பட்டினத்தில் ஒரு டோர்னமெண்ட் அதுக்கு வருவாங்க. உள்ளூர் கிரிக்கெட்டா? தமிழ்நாடு டாட் அது தெரியுமா? தெரிலண்ணே. அவங்க தான் எப்பயுமே வருவாங்க டோர்னமெண்ட். நான் லெதர் பால் மட்டும்தான் போவேன். இங்கே லெதர் பால் தான். அப்படின்னா சொல்லுங்கள், எடுக்கிறேன்னா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு கமிட்டி தெரியாது. நம்ம இதில் எடுக்கிறேன்னா எடுப்போம். அங்கிட்டலாம் நம்ம போவேணாம். நம்ம மேட்ச் மட்டுமே போதும். ஷாட் முகமது அனாஸோட பேட்லேருந்து மிட் விக்கெட்டில். அங்கே ஆள் இருக்கார், அதனால் ஒரு ரன் மட்டுமே. பேக்கப் ஆள் இருக்காங்க. இந்த 3 ஓவர் கொஞ்சம் ஆட்டம் விறுவிறுப்பாக தான் போகும். நல்ல ஷாட் வெற்றியோட பேட்டில் இருந்து. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு ரன் மட்டுமே. கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அது கொஞ்சம் பின்னாடியிலேருந்து ஓடியாந்து எடுக்கணும், அதனால் அது முடியாது. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. முகமது அனாஸ் லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. 3 பால் 3 ரன். இன்னும் 3 பால் இருக்குது. 23 ஓவர்ஸு. 25 ஓவர்ஸில் 23, 24, 25 ஓவர்லாம் 6 ரனில் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு பவுலர்ஸால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் போட முடியும். அதுவும் வெற்றி, அனாஸ் அந்த மாதிரி ஹிட்டர்ஸ்லாம் வச்சுட்டு பால் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஷா நல்ல பாலுங்க. ஷா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணாமல் விட்டுட்டேன். போல்டு. ஸ்லாட்டில் விழுந்த பால். லாங் ஆனில் அடிக்க ட்ரை பண்ணார், பால் மிஸ் ஆகி போல்டு. வெற்றி தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. TN 63ஓட 9வது விக்கெட். க்ளோஸ்டு. கடைசி விக்கெட் ராம் பிரசாத். இங்கே ஒருத்தர் படுத்து தூங்குறாரு. இருபத்தி 3வது ஓவர். 4 பால் முடிஞ்சிருக்கு. 3 ரன், ஒரு விக்கெட்டு. நல்ல ஓவர் இது. கரண்
தன்னோட 2வது விக்கெட்டு. தன்னோட 4வது ஓவர் போட்டுட்ருக்காரு. 13 ரன் தான் கொடுத்துருக்காரு. நல்ல எக்கனாமி வச்சுருக்காரு. ஓவரோட 5வது பால். ஆஃப்லைனில் போட்டிருக்க பால் கொஞ்சம் வெளியில். பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ்ட். ராம் பிரசாத் நியூ பேட்ஸ்மேன், செட்டில் ஆகலை. ஒரு ஆள் கொஞ்சம் ஆடுறது கஷ்டம்தான். ரன் ரேட் வேறு கொஞ்சம் கூட இருக்குது. அதனால் அவர் தன்னோட விக்கெட்டை மட்டும் கொடுக்காமல் இருந்தால் போதும்னு நினைப்பார். நல்ல ஷாட், பாயிண்டில் கேட்ச், ஆல் அவுட். மேட்ச் முடியுது. இதோட இன்னிங்ஸ் TN63 தோல்வி ரொம்ப நாளைக்கு அப்புறம். மேட்ச் கம்ப்ளீட்டட். மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. 4 ஓவர் போட்டிருக்காரு, 3 விக்கெட் வாங்கியிருக்காரு. அவரோட பேர் எனக்கு சரியாக தெரில, எனக்கு சைடில் கமெண்ட் இல்லை, மறைஞ்சிருக்கு. இல்லை, கரண் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இதோட லைவ் கட் ஆகுது. TN63 ரொம்ப நாள் கழித்து TN63 ஒரு தோல்வி. STCயோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மேட்ச் பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி. $52 ரன் வித்தியாசத்தில் CTC வின் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.